சிறகடிக்க ஆசையோட அடுத்தடுத்த எபிசோட்ல வந்துட்டு ஏதாவது பலதரப்பட்ட திருப்பங்கள் வரும்னு பார்த்தா இந்த மீனா அந்த மாதிரி செய்யற மாதிரியே தெரியல. மீனா வீட்டுக்கு அப்பளம் பொறிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி மீனா கிட்ட நிறையவே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் காதல கவனிக்காம மீனா எதையும் சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஹிணி வந்ததை பார்த்துட்டு, ரோஹிணி பாருங்க, இவங்க அந்த ஆத்துக்கு போனதுக்கு தான் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எதுவும் நடந்திருக்கு, எதுவும் பேக்கியே பாத்துட்டீங்களா மீனா, ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசிட்டு ஸ்ருதி வெளியே போனதுக்கு அப்புறமா, உங்களால நான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் திட்டு வாங்க போறேன், எல்லார்கிட்டையும் மறைச்சிட்டு வாழ போறேன்னு தெரியல, சீக்கிரமே இந்த உண்மையை நீங்க சொல்றது உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா இந்த உண்மையை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு என்ன நம்பிட்டு இருக்காதீங்க. நான் இந்த ஃபேமிலிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், முக்கியமா மாமாவுக்கு பண்ண மாட்டேன். அத்தை மனோஜ் எல்லாம் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதுக்காக வச்சா நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும் ரோஹிணி. இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறது ரொம்ப நாள் நிலைக்காது, அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ரோஹிணியுமே ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன இப்படி பேசுறா மீனா, நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி அவளுமே யோசிக்கிறாங்க. இந்த டைம்ல பார்த்தா மீனாக்கு அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தும் பேசுறாங்க. கிறிஷோட பாட்டியும் தேதி கொடுத்துட்டு இருந்ததை முத்து பார்த்துட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுல நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம், நீங்க இப்படி தனியா இருக்கிறது நல்லா இல்ல, நீங்களும் வந்தீங்கன்னா ஒன்னா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடலாம், வீட்டுல நடந்தது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராது. இந்த சைடு மனோஜ் பார்த்தா அந்த சித்தர் எதுக்கு எனக்கிட்ட மட்டும் ஆரஞ்சு கொடுத்தான்னு ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன்னு கொடுத்தாரோ, என் ஐஸ் வைக்க கொடுத்தாரோ, அப்படி இப்படி நிறைய பேசிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ரவியும் உன்ன மாதிரி முட்டாள யாரையும் பார்த்திருக்க மாட்டா, அதனாலதான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை ரொம்பவுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அவர் ஏன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ரவி என்ன ஃபன் பண்ணிட்டு இருந்தாலுமே ஏதோ மனோஜுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்க போற மாதிரி மனோஜ் நினைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல தான் முத்து கிறிஷும் அவங்க பாட்டியும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. மீனா இங்க பாரு, உனக்கு பிடிச்சவங்க வந்திருக்காங்க, நீ பாரு இங்க யாரு வந்திருக்கான்னு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே கிறிஷ் கிட்டே நம்ம பட்டாசு எல்லாம் வெடிக்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மீனாவுமே வீட்டுக்கு யாரோ நல்லா கெஸ்ட் வந்திருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப ஆவலா வெளியே பார்த்தா இவங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு மீனா ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ரோஹிணியுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா, ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு, இப்பயாச்சும் இந்த பிரச்சனை இல்லாம ஊருக்காச்சும் போகும்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே, இவங்களால வச்சுட்டு என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மனசுல நினைச்சு திட்டிட்டு இருக்காங்க. மீனாவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவங்க வீட்டுக்கு வந்தது அண்ணாமலை அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் விஜயாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க வந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் ஊர் இல்லையா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அவங்க எல்லாம் வீட்டுல சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்தடுத்த எபிசோட பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.